செய்திகளை பார்த்து வருகிறோம். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்ற குகேஷ் தாயகம் திரும்பிய நிலையில் சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். ஹங்கேரி நாட்டின் புடாபெஸ்ட் நகரத்தில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியினுடைய பொது பிரிவு மற்றும் பெண்கள் பிரிவு இந்திய அணிகள் முதல் முறையாக வரலாற்று சாதனை படைத்து தங்கம் வென்றிருக்கிறது. 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில மொத்தம் 197 அணிகள் களமிறங்கின. ஓபன் பிரிவில் இந்தியா சார்பில் குகேஷ், அர்ஜுன் எரிகைசி, பிரக்ஞானந்தா, விதித் சந்தோஷ், ஹரி கிருஷ்ணா ஆகியோர் பங்கேற்றனர். 11 சுற்றுல 10 வெற்றி மற்றும் ஒரு டிரா என 21 புள்ளிகள் எடுத்த இந்தியா முதலிடம் பிடித்தது. செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்தியா சாம்பியன் ஆனது. முன்னதாக 2014, 2028 வெண்கலம் மட்டுமே வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்கள் பிரிவில் இந்தியா சார்பில் ஹரிகா, திவ்யா, வைஷாலினி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதில் 11 சுற்றுகளில் 19 புள்ளி எடுத்து முதன்முறையாக தங்கம் என்றும் சாதித்தது. தனிநபர் பிரிவில் திவ்யா, வந்திகா தங்கம் கைப்பற்றினாங்க. குறிப்பாக ஓபன் பிரிவில் இந்திய அணி தங்கம் வெல்ல சென்னையை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். அந்த குகேஷ் தற்பொழுது ஹங்கேரியில் இருந்து தற்பொழுது தாயகம் திரும்பி இருக்கிறார். குகேஷ் மிக அசத்தலாக விளையாடி 10 ஆட்டங்கள்ல 9 புள்ளிகளை பெற்றார் மற்றும் முதல் போட்டியில தனிநபர் தங்கப்பதக்கத்தையும் வென்றிருக்கிறாரு. இந்த நிலையில் ஹங்கேரி நாட்டிலிருந்து தாயகம் திரும்பும் கிராண்ட் மாஸ்டர் குகேஷுக்கு சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள விமான நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற குகேஷ் தாயகம் திரும்பிய நிலையில் சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரில் 45வது செஸ் ஒலிம்பியாட் தொடர் நடைபெற்றது. இதில் இந்திய அணி தங்கத்தை வென்றிருக்கிறது. முதன்முறையாக தங்கத்தை இந்திய அணி வென்றிருக்கிறது. இதுவே குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.